ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஏன் vlog எடுக்கக்கூடாது, நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து vlogs வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள இப்போ இன்னைக்கு நம்ம டே 1 டே 2 அப்படியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். எப்போ போல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ஒரு சின்ன ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஹெல்த் எப்படி இருக்குது, வாமிட் இப்போல்லாம் ஓகேவா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹெல்த் வந்து இப்போ ஓரளவு ஓகே. நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. மறுபடியும் நீ காலையில் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வாமிட் வந்துச்சு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நேற்றோட முடிஞ்சுது, ஜாலி, இதுக்கப்புறம் நமக்கு வாமிட் வராது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இன்னைக்கு காலையில் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வாமிட் வந்துச்சு. வாமிட் டேப்லெட் போட்டிருக்கலாம், பட் ஆல்ரெடி நம்ம ஃபோலிக் ஆசிட், ப்ரோஜெஸ்ட்ரான் இதெல்லாம் எடுக்கிறனாலையோ என்னவோ எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இங்கே ஃபுல்லாக தெரியுதா இந்த இடத்துல? அது இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டனால போயிடுச்சு. எனக்கு இங்கே மட்டும் பிளட் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல மட்டும் எனக்கு பிளட் வந்துட்டு இருக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின் ட்ரையாக, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடலைன்னா எனக்கு இங்கே ஃபுல்லாக ஒயிட் வெயிட்டா அந்த மாதிரி இருக்குது. அது ரீசன் என்னன்னே தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நானும் மாய்ஸ்சரைசர் போட்டேன், அவங்க கொடுக்குற ஆயில்மெண்ட் போட்டுட்டேன், முகத்துக்கு ஆலிவேரா, மஞ்சள் எல்லாமே போட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அலர்ஜி மாதிரி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வீங்கி இருக்கு. பட் ரீசன் எனக்கு தெரியல. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். மார்னிங் vlogல எப்போவுமே காலையில் 7 மணிக்கே எந்திரிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு, அன்ஷா எப்போவுமே ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு ஜிம்மு காலையில் எந்திரிக்க லேட், நைட்டு வந்து படம் பார்த்துட்டு எந்திரிக்க வந்து லேட் பண்ணியாச்சு. அதனால நானும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சுடு தண்ணி தான் வச்சு ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேன். நல்லா ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வந்து வச்சுருவோம். பாத்திரம் வேறு எங்கெங்கே இருக்குது என்னன்னு தெரியல. இவன் வேறு அப்பப்போ இந்த பாத்திரத்தில் பால் வச்சிருவான். அதோட ஸ்மெல்லு கண்டாலே ஒரு மாதிரி ஆயிடுது. பச்சை தண்ணியே குடிக்கலாம். ஆனால் என்னென்னா இங்கே தண்ணி லைட்டாக கலங்கி வருதா, அதனால கொஞ்சம் சூடுபடுத்தி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ காலையிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை தான் குக் பண்ண போகிறோம். இந்த டைமில் எப்படி தெரியுமா இருக்கும், சரி யாராச்சும் வந்து நமக்கு சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும். சமைச்சு கொடுக்குறாங்க இவங்க மம்மி, மதியம் சமைச்சு கொடுத்து விட்ருவாங்க. எங்கள் அம்மா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வருவாங்க. பட் இருந்தாலும் காலையில் நமக்கு பெட்டுக்கு நம்ம பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அன்ஷா வந்து மற்ற எல்லா வேலையும் செய்கிறான். பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த வேலை செய்கிறான். பட் என்ன சமைக்க தெரியல. சமைக்க அவங்க மம்மி வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பேட், நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் இவனை நான் வந்து அடுத்த ஒரு குக்கிங் கிளாஸ் அனுப்பலான்னு பார்க்குறேன். நல்ல ஒரு பெஸ்ட்டு குக்கிங் ஸ்கூலாக யாராவது தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள். டிஎம் பண்ணால் நான் கண்டிப்பாக இந்த அன்சாவை கொண்டு வந்து அங்கே சேர்த்து விட்டோன்னா குக்கிங் மட்டும் கற்றுக்கிட்டான்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் அவனே சமைச்சு எனக்கு கொடுத்துருவான், பிரச்சனை இல்லை. அப்புறம் டேட்ஸ் வந்து டேட்ஸ் இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும். ஆனால் அது வந்து ஒரு ஈவினிங் போல் சாப்பிட்டுக்கலாம். போல் காலையில் பசி அடங்குறதுக்காக தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தோசையும் தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அரைப்பாங்க இல்லையா, அது வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் உணர்த்தியாக இருக்குது. மற்ற எது செஞ்சாலும் ரொம்ப லேட் ஆகும். இட்லி செய்யலான்னு பார்த்தா கல்யாண டைமில் அந்த இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். துணி வந்து கட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ரேஷன் துணி இல்லை, எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அதனால இட்லி வந்து ஊற்றாமல் அப்படியே வச்சிருக்கு. தோசை மட்டும் அப்பப்போ ஊற்றிட்டு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். இன்னைக்கு தோசை அப்புறம் டொமேட்டோ இதோட நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நாளையிலேருந்து அப்படி இல்லை. நான் வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு அக்காவோட பேஜ் பார்த்து வச்சேன். அது அவங்க வந்துட்டு டெய்லி இந்த புதினா சட்னி, பரண்ட சட்னி, அப்புறம் வந்துட்டு ஏதேதோ சட்னி அதெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து டெய்லி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிளகா வந்து போடலாம், ஆனால் எனக்கு காரம் ரொம்பவே ஒத்துக்க மாட்டேனால மிளகாலாம் எதுவுமே போடலை. ஒரு புது சட்டி வாங்கி வச்சேன்.
ஆனால் அதை அன்னைக்கு அப்படியே வச்சுட்டு எங்கேயோ போயிட்டேன். ஃபோன் பேசிகிட்டே போனேன். பார்த்தா அந்த சட்டி வந்து ஃபுல்லாக கருகிருச்சு. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தவா இல்லை, நல்ல ஒரு பெரிய இதை வாங்கணும். ஒரு பக்கம் தோசை வந்து வெந்துட்டு, தோசை இல்லை சட்னி வந்து ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம். இது வந்து எனக்காக வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது எனக்கு இல்லை, நானும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லா ஜிம்முக்கு போகிறனால இந்த அது என்ன இந்த சப்ளிமெண்ட்ரி, அப்புறம் அந்த நட்ஸு, அப்புறம் இது இங்கே பாருங்க நேற்று வாங்கிட்டு வந்தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா திணி இப்போ உடம்பு ஏற்றிட்டான். முதல்ல என்னோட இடுப்பு சைஸ் 28 இருந்துச்சா, முந்தா நேற்று ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஐயோ எனக்கு இடுப்பு வேற பெருசாயிடுச்சு, தொப்பை போட்டுருச்சு. ஜிம்முக்கு போனால் என்ன சொல்றது, ஆம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சா, அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், பிடிச்ச ஃபேண்ட்டு போட முடியல அப்படின்னு. அப்புறமா சாப்பிடலாம்னு நினச்சேன். பட் இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சுனாவே எனக்கு ரொம்பவுமே வயிறு பசிக்குது. அவன் எந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப பசியோடலாம் இருக்கக்கூடாது, அப்பப்போ தின்னணும். ட்ரை ஃப்ரூட்ஸில் திராட்சை நல்லா இருக்கு. இந்த பாதாம் அதில் திங்கும் போது அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. இந்த பாத்திரரே எங்கள் மாமியாரோடது, எப்படியோ வீடியோவில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாவு வேற ஊற்றி வைக்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் பாத்திரம் தரேன்னு சொல்லி இன்னும் தராமல் அப்படியே வச்சிருக்கேன் பாத்திரத்தை. நிறைய பேர் பார்க்கல என்னடா தோசை வந்துட்டு தோசைக்கல்ல ஊற்றாம இந்த பேனில் ஊற்றுறேன்னு. அன்னைக்கு ஒரு நாள் தோசைக்கல்ல இது பண்ணுறேன்னு சொல்லி தோசைக்கல்லை நல்லா கருக்கி அதுக்கப்புறம் தோசை வராமல் இந்த நான்ஸ்டிக் பொறுத்தவரை என்னன்னா இதில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதில் சமைக்கக்கூடாது, வேற நான்ஸ்டிக் மாற்றிடும். கிட்டத்தட்ட அது வாங்கி 2 years ஆச்சு. 2 yearsல ஒரு 1.5 year தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப அந்த கம்பி போட்டு நம்ம இந்த கரண்டி தானே இருக்கும், அதை வச்சு தேய்க்கும் போது அதோட பெயிண்டிங்லாம் உறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம தோசை சுட்டுட்டு தோசையை மடக்கும் போது அந்த தோசையில் பிளாக்கா அப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்துட்டு தூக்கி வெளியே வச்சுட்டேன். அதனால் இதில் சமைச்சிருக்க ஒரு இரும்பு தோசை இது வாங்கணும், தோசைக்கல் வாங்கி நல்லா மொறுன்னு சுட்டு சாப்பிடணும். கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஒரு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன சொல்றது, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு மேரேஜ் ஆனவங்களை எல்லாம் சொல்கிறேன், அவங்களாம் வந்துட்டு சமைக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு திங்கன்னா அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் நான் இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோசை இவ்வளோ கேவலமாக வருது. இது எண்ணெய் ஊற்றி சுட்டினாலும் இதில் எண்ணெய் ஊற்றாமல் சுட்டா கொஞ்சம் நல்லா தான் வருது. பட் எண்ணெய் ஊற்றி சுட்டா தான் ரொம்ப கேவலமாக வருது. அதனால் எண்ணெயே ஊற்ற வேண்டாம். இதுக்கப்புறமா பக்குவமாக நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிடணும், நிறைய சத்தானதெல்லாம் சாப்பிடணும். இதுக்கப்புறம் நம்மளோட வர எல்லா விளாக்லையும் புது டிஷ்ஷாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் வந்து நமக்கும் வந்து ஹெல்த்து, குழந்தைக்கும் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். நல்ல குழந்தைய புஜிட்டிக்காக நல்ல ஹெல்த்தாக வளர்த்தணும், ஹெல்த்தியாக. சுட்ட தோசை லட்சணம் பார்த்தீங்களா? ஆனால் பரவாயில்ல, இது இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம்தான். இது வந்து தோசை பேன் கேக், தோசை கேக் அது அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் மொறு நேற்று நைட்டில் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இப்போ இப்படி இருக்கு. ஆனால் பரவாயில்ல, பசிக்கு வந்து நம்ம இருக்கிறத தின்னு போட்டு போயிடணும். அதனால் இது சொத்தை அது சொத்தைன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஒழுங்காவே வராது. இது கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. சட்னி வேறு ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு டைம் சூடாக இருக்கும்போது போட்டு அரைச்சிட்டேன், அப்படியே தெரிச்சுது ஃபுல்லாக, என் கண்ணுலையெல்லாம் பட்டுருச்சு. அதனால் இப்போதைக்கு லைட்டாக மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அஞ்சாக்கு பதி வச்சிருந்தேன். அப்புறம் அஞ்சா இருந்துச்சு சாப்பிடும்போது அப்புறம் அவன் சுட்டு சாப்பிட்டுப்பான். சுட்டு சாப்பிட மாட்டான்னு நான் அரைச்சி தான் கொடுக்கணும். சமைக்கிறதுல இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியறது, மற்ற வேலையெல்லாம் நல்லா பார்க்குறான், சமைக்க தான் சொல்லி கொடுக்கல இவங்க மம்மி. கைஸ், நீங்கள் எல்லாரும் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இங்கே லக்கியை பாருங்களேன். லக்கிக்கு வால் என்னடா இப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இது வந்து ஒரு நியூ ஸ்டைல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவனுக்கு வந்து வாலில் கொஞ்சம் அலர்ஜி ஆனதுனால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிக்க வச்சு ட்ரிம் பண்ணி, அது இல்லாமல் இப்போ வந்து இவன் வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான். அதனால் இவனை தனி ரூம்லையும்
அப்புறம் வந்து சிஷிமார் இருக்கான்ல, இவனை தனி ரூம்லயே வச்சிருக்கு. ஏன்னா இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், நாங்க அன்னைக்கு வந்துட்டு தனித்தனி ரூம்ல தான் விட்டுட்டு போனோம். இருந்தாலும் இந்த டோரை எப்படியோ ஓபன் பண்ணி வந்து இவனை அடி அடின்னு அடிச்சு நல்லா புரண்டு, பாவம் அவனை பார்க்கறக்கே அவ்வளவா கஷ்டமாயிடுச்சு. ஃபுல்லா அவன் பயத்துல பாத்ரூமே போயிட்டான். அந்த மாதிரி அவனை ரொம்ப இது பண்ணி வச்சிருக்கான். இங்க ஒரு ஆள் பாத்தீங்களா எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு, ஜிம்முக்கு போற ஆள். இது ஜிம்முக்கு போற லட்சணம் பாத்தீங்களா. நீ சேர்ந்திடவே வேண்டும் பிறந்தேனோ. தே 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 படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம வந்து தோசையும் இந்த சட்னியும் சமைச்சாச்சு. சட்னி நீ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பசிக்கு வந்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். என்னதான் டைனிங் டேபிள் இல்லை, என்னதான் டைனிங் டேபிளில் அங்கே இங்கேன்னு உட்காந்து சாப்பிட்டாலும் பெட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் அந்த ஒரு இது வராது. சூப்பர், நல்லா தான் வந்திருக்கு. அதே ஃபர்ஸ்ட் டைம் லைட்டாக மட்டும் சட்னி அரைச்சேன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா திக்காக அரைச்சதும் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதுதான் சாப்பிட்டுட்டு காலைல எந்திரிக்கிறது ஏதாவது கொஞ்சமாக இருந்தால் திங்கிறது. அன்னைக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஆனால் என்னென்னா ஃப்ரூட் சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு. அதனால மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு காலையில் எப்போவுமே ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு அப்புறம் மதியம் போல் எழுந்திரிச்சு நினைப்போம் ஒரு டைம் ஏதாவது வீடியோஸ் எடுக்கலாம், விளாக் எடுக்கலாம். அப்புறம் இந்த ட்ரெஸ் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா ட்ரெஸ் வீடியோ போடுறது இல்லை, ட்ரெஸ் வீடியோ அவ்வளோதானே நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுதான் இல்லை, ட்ரெஸ் வீடியோ போடுவோம். அதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய மிரர்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்த பிறகு ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பழைய வீட்டில் இருக்கும்போது பக்கத்துலயே போயிட்டு நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், மரம் செடி எல்லாம் இருக்குமா. அப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுது. பட் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு ஷூட் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் வந்து அவ்வளோ தெரியறதில்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் செட் எல்லாம் பண்ணுறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. அதனால அது இல்லாமல் இப்போ ரொம்ப கொஞ்சம் டயர்டெல்லாம் இருக்கா, அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து போடுறதில்ல. பட் வந்து இந்த தீபாவளிக்கு அப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயரு அண்ட் ரம்ஜான், பக்ரீத் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கலெக்ஷன் கொண்டு வருவோம். பட் இப்போ அவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாதனால நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்காம இருக்கும். இன்னும் எப்படியோ வந்துட்டு இந்த ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்துட்டு நம்ம மறுபடியும் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். அதனால வந்துட்டு லக்கி வார்ட்ரோப் வந்து அவ்வளோதான் அப்படின்னு வந்து யாரும் நினைக்க வேண்டாம். லக்கி வார்ட்ரோப் வந்து மறுபடியும் நம்ம வீடியோஸ் போடுவோம். பட் அதுக்கு கொஞ்சம் மட்டும் நமக்கு வந்து டைம் தேவைப்படுது. அதனால அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. பட் வாங்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு பிறகு கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டும் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ அதெல்லாமே வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. பர்த்டேக்கு, ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அது இன்னொரு 2-3 வீக்ஸ்ல வந்துட்டு நம்ம அது கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் அது வந்து பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், ஸோ இந்த விலாகை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நானும் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து ஒர்க் வந்து பார்க்க போகிறேன். அண்ட் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் வந்து ஆஸ்க் மீ எ கொஸ்டின் போடுறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு பிசிஓடி இருந்தது எப்படியே க்யூர் ஆச்சு அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.